Oh. சார் வெள்ளிங்க சார் மோடி வந்துருங்க. ஏதோ ஓரளவு கேட்டுச்சு. நம்ம சத்தம் போட்டால் கல்லாவி ரோடு தாண்டி கேட்கணும். அப்போ தான் ஐயோ என்னடா ஆயிடுச்சு பாய்ஸ் ஸ்கூலில் அப்படின்னு நம்ம இருக்கிறதே தெரியாமல் இருக்கிறோம். அப்படிதான் இருக்கிறோம். ஏதாவது பிரச்சனை பண்ணுறோமா, சங்கடம் பண்ணுறோமா, பள்ளிக்கூடம் நடக்கிறதே தெரியாது. இவங்க கூட இந்த சுத்து கிராமத்தில் இருக்கின்ற இதே பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்கள், நம்ம பள்ளிக்கூடத்து மேலே அக்கறை உள்ளவர்கள் அனைவரும் சேர்ந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுக்கும் மட்டும் இல்லாமல் பெண்கள் பள்ளி, ஊத்தாயிரி சரௌண்டிங்குள்ளே இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கும் உதவி செஞ்சுட்டு வராங்க. நம்ம யூனிஃபார்ம் கேட்டாலும் கொடுக்குறாங்க, கல்வி உபகரணம் கேட்டாலும் கொடுக்குறாங்க, முதலுதவி பெட்டி கேட்டாலும் கொடுக்குறாங்க. வேறு எந்த உதவி கேட்டாலும் இதுவரை ஊத்தாயிரி சுற்றி இருக்கிற தரலன்னு சொன்னது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்துல நாம் எல்லாருமே இருக்கிறோன்றது ஒரு பெரிய இறைவனுடைய பாக்கியம். இந்த நேரத்தில் நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த காட்டகரார் அம்மா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறாங்க. நாம் பள்ளியின் சார்பாக வருக வருக என அனைவரும் சார்பாக இருக்கரம் கூப்பி வருக வருக நம்போடு அவர்களோடு இணைந்து இறைப்பணியோடு சேர்ந்து பொதுப்பணி சிறந்த ஒரு கடவுள் பக்தி உள்ள ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. நாம் ஏதாவது வர வேணும்னா கூட வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கலாம். இந்த பள்ளியானது பொதுவானது. இங்கே தர்மம் பண்ணுறதற்கும் சேவை செய்வதற்கும் நல்ல கருத்துக்களை சொல்வதற்கும் தாராளமாக அரசு விதிக்கு உட்பட்டு நம்ம அனைவருமே அழைச்சிட்டு தான் வரோம். காலையில் கூட பார்த்தோன்னா நம்ம கிருஷ்ணகிரி கோட்டாட்சியத்திலிருந்து போதை தடுப்பு விழிப்புணர்வுக்காக வருகை புரிந்தாங்க. அந்த மாதிரி இது ஒரு பெரிய பள்ளினால நிறைய பேர் வருவாங்க. பள்ளியின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வரவேற்று அவங்களுடைய வருவதன் நோக்கம் என்ன, எதுக்காக வந்திருக்கிறாங்க, நாமளே ஏன் உட்காந்துருக்கோம், அதுக்கான ஒரு சுருக்கமாக ஒரே நிமிஷம் மட்டும் முடிச்சிடுறோம். நம்ம 2 விஷயத்துக்காக அவங்கள வரவேற்றுக்கிறோம். முதல்ல நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிறாங்க. முதல் விஷயம் அதை எதுக்குன்னா நம்முடைய மாணவர்களுக்கு சீருடை மற்றும் கல்வி உபகரணம். இப்போ 9ஆவதுலேருந்து 12வது வரை கவர்மெண்ட்டில் ஃப்ரீ ட்ரெஸ் தரதில்லை, இலவச துணி கொடுக்க மாட்டாங்க. விலையில்லா சீருடைகள் தரத்துக்கு வாய்ப்பு இல்லை. வருங்காலத்தில் வாய்ப்பு இருக்கலாம். 1ஆவதுலேருந்து 8ஆம் வகுப்பு மட்டும்தான் அரசாங்கமானது விலையில்லா சீருடை தராங்க. ஸோ 9ஆவதுலேருந்து 12வது வரை படிக்கிற பொருளாதாரத்தில் பின்தங்கி ஒரு குடும்பத்துக்கு தலைவர் அப்பா தான். அப்பான்னு அந்த குடும்பத்துக்கு எப்படி அந்த குழந்தைக்கு தேவைகளை செய்ய முடியும்? ஸோ அந்த குறையை நீக்கணுன்றதுக்காக தான் பலருடைய ஸ்பான்சர் வாங்கி நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம். ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த காமராஜ் ஐயா பிறந்தநாள், சுதந்திர தினம், குடியரசு தினம், அது பேட்சாக 30 பேர், 25 பேர், 50 பேர் கொடுத்துருந்தோம். ஆனால் இந்த தரம் நம்ம அந்த அம்மா கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். என்னன்னா, ஆண்கள் பள்ளி மற்றும் பெண்கள் பள்ளி படிக்கிற அனைத்து குழந்தைகளுக்குமே தாய் தந்தை இல்லாதவங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு சீருடை கொடுக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருந்தோம். நான் நேரில் சந்திக்கிறேன், நேரில் சந்தித்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து அங்கே நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் அவ்வளோ அழைச்சிருக்கிறோம். அவங்க நம்ம அருகில் இருக்கிற கெம்பராம்பட்டி நினைக்கிறேன், கொண்டம்பட்டி கிராமத்தில் தண்ணீர் பஞ்சத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களா முன் ஒரு போர் போட்டு மோட்டார் வச்சு அதிலிருந்து தண்ணி வரத்துக்கான ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. பல லட்ச ரூபா மதிப்பு. எல்லாரும் கை வலிக்குதா? அதாவது நாம சம்பாதிக்கிறோம், பாக்கெட் பிடிக்கிறோம், பேங்க்ல பேலன்ஸ் வச்சுக்கிறோம், சொத்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஒரு ஆர்வமாக பல ஆண்டுகளாக செஞ்சுட்டு வராங்க. இத்தனை வருஷமாக எனக்கு இவங்க செய்யறது தெரியாமல் போயிடுச்சு. இல்லைன்னா பல வருஷத்துக்கு முன்னே அம்மா அவர்கள் அழைத்து பல்வேறு உதவிகளை இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக நம்ம நோக்கம் ஆண்கள் பள்ளி மட்டும் சுயநலமான இப்போ நாங்கள் பார்க்குறதில்ல. ஊத்தாயிரம் ஒன்றியம் ஃபுல்லாக அவங்கள நான் நிச்சயமாக அடுத்த வருங்காலங்களில் பயன்படுத்தும். நம்முடைய அனைவர் சாரை மீண்டும் ஒரு வரவேற்று மகிழ்ச்சியை பதிவு செய்வோம். பொறுப்பு தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போட்டு மரியாதை செலுத்துவார்கள். நம்முடைய மரியாதை ஏற்றுக்கொண்ட அம்மா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றி.
இது வந்து Om Shakti Om Shakti Om Om Shakti 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 Om கட்டகரம் இருக்கும் இடம் பட்டிக்காடுதான், அதை பட்டினமாய் மாற்றி வைத்தார் சக்தி அம்மாதான். காட்டகரம் இருக்கும் இடம் பட்டிக்காடுதான், அதை பட்டினமாய் மாற்றி வைத்தார் சக்தி அம்மாதான். வந்த போது இருந்ததெல்லாம் பொட்டல் காடுதான், வந்த போது இருந்ததெல்லாம் பொட்டல் காடுதான். தன் வேர்வையானால் வளர்ந்ததுதான் சக்தி கோயில்தான், தன் வேர்வையானால் வளர்ந்ததுதான் சக்தி கோயில்தான். Om Shakti Om Shakti Om Shakti Om Om Shakti Om Shakti Om Shakti Om Om Shakti Om Shakti Om Shakti Om அதாவது நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறோம், அப்புறம் கம்ப்யூட்டர் டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்து எச்எம் போட்டு கையெழுத்து வாங்கி அனுப்புகிறோம், மெயில் போடுறோம், வாட்ஸ்அப் போடுறோம். அதெல்லாம் ஒரு பெரிய நிகழ்வு இல்லை. நீங்கள் அவங்கக்கிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். உங்களை அவங்க பார்க்கணுன்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. நான் நேரடியாக குழந்தைகளை சந்திக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ரொம்ப ரத்தின சுருக்கமாக சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்வுக்காக நம்ம வைத்த கோரிக்கையும் தாண்டி ஒரு வார்த்தை சொன்னால் நோட் பண்ணியிருப்பீங்க. இங்கேருந்து சொல்லிட்டு அப்படியே போக மாட்டாங்க, அப்புறம் வீடியோ எடுத்துருக்காரு எல்லாத்தையுமே. அதனால் இங்கேருந்து போனாலும் அன்றைக்கி சொன்னீங்களே அப்படி ரீகால் பண்ணி விட்ருவோம் நாங்கள். அதனால் அவங்க அப்படி போகிறாலும் அவங்க கிடையாது. ஏன்னா அவங்கள பற்றி நாங்கள் விசாரித்து பார்த்துட்டோம். ரொம்ப பெருமையாகும். ஒரு ஊரில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு சேர்த்து உணவுன்னு வந்துட்டா இல்லைனாலும் வடித்து போட்டு சாப்பிட வச்சு தான் இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நம்முடைய ஐயா அவர்கள் அவர் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இன்று கூட அவர் வாழ்ந்த பகுதியில் அவர் குடியிருந்த இடத்துல 3 வேளை உணவு, கொரோனா டைமில் கூட 3 வேளை சாப்பாடு போட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களை கேள்விப்பட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பள்ளிக்கு வரும், ஏன்னா அவங்க டைம் ஷெட்யூல் 1 வாரமாக கேட்டு இன்னைக்கு தான் வர முடிஞ்சது. அதுக்காக இந்த வருகை புரிஞ்சதுக்கு நன்றி சொல் விதமாக நம் பள்ளியினுடைய பொறுப்பு தலைமை சார் நம்முடைய அருள்மணி மேடம் அன்போடு அழைக்கிறேன். அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் உங்களுக்கு உதவ முன்வந்து, தானாகவே முன்வந்து உங்களை சந்தித்து மகிழ்ச்சியுற்று அவங்களால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நான் செய்கிறேன்னு மனப்பூர்வமாக ஒத்துக்கிட்ட அவங்களுக்கு நம்ம பள்ளியின் சார்பாகவும் ஆசிரியர்களின் சார்பாகவும் மாணவர்களின் சார்பாகவும் நன்றினை உரித்தாக்குகிறோம். அருமையாக சொன்னாங்க. இவ்வளோ சூப்பராக மேடம் பேசுவான்னு தெரியல. எப்பவுமே ரொம்ப, ஆனால் வாய்ஸ் நல்லா கிளியராக இருக்குது. ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் அப்படியே அமைதியாக இருங்க. நான் உங்களை வழி அனுப்பிட்டு நான் உங்களை ஒவ்வொரு கிளாஸ் அனுப்புவேன்.